Dear students, இந்த வீடியோல நம்ம NCERT syllabus class 6th கான chapter 1 தான் நம்ம பார்க்கிறோம். So chapter 1 அப்படின்றது patterns in mathematics. So ஒரு மேத்ஸ்ல என்னெல்லாம் patterns இருக்கு, அது எப்படி நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம். So அவங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, mathematics அப்படின்றது it's a large part. இங்க நிறைய patterns இருக்கு. ஸோ கம்மியால நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு பேட்டர்னும் எதுக்காக எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ்லாம் எங்க இருக்கு அப்படின்னா, இட் இஸ் ஆல் அரவுண்ட் அஸ் இன் நேச்சர். நம்மளை சுத்தி தான் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு. நம்மளை சுத்தி நேச்சர்ல இருக்கு, நம்ம வீட்ல இருக்கு, ஸ்கூல்ல இருக்கு. நம்ம பார்க்குற மோஷன்ஸ் ஆஃப் சன்னுக்கு ஒரு மூமெண்ட் இருக்குல்ல, அந்த மூமெண்ட்ல இருக்கு. மோஷன் ஆஃப் மூன்ல இருக்கு, ஸ்டார்ஸ், இது எல்லாமே ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் வந்து நம்மளை சுத்தி இருக்கு, நம்மளால இதை பார்க்க முடியுது. அண்ட் இது வேற எங்க இருக்கு அப்படின்னா, ஃப்ரம் குக்கிங், ஷாப்பிங், பேயிங் பில்ஸ், பிளேயிங் கேம்ஸ், த்ரோயிங் பால், எல்லா இடத்துலையுமே நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் டு அண்டர்ஸ்டாண்டிங் வெதர் பேட்டர்ன், இப்போ நமக்கு வின்டர் சீசனா, சம்மர் சீசனா, டெம்பரேச்சர் எப்படி இருக்கு, இந்த எல்லா பேட்டர்னையுமே அனலைஸ் பண்றது எப்படி அனலைஸ் பண்றோம் அப்படின்னா, டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்றோம். The search for patterns and their explanation can be fun and creative. It is for this reason mathematicians thinks of both as an art and a science. ஸோ மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த நம்பர்ஸை வந்து ஒரு ஆர்ட்டாகவும் பார்க்கலாம், அதை ஒரு சயின்ஸாகவும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம எங்கெல்லாம் பேட்டர்ன்ஸ் இருக்கு, அது எப்படியெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் இந்த சாப்டர்ல. ஸோ மேத்தமேட்டிக்ஸ்ன்றது வந்து ஃபைண்ட் அவுட் வாட் பேட்டர்ன்ஸ் எக்ஸிஸ்ட், எப்படி இருக்கு, அது எதனால அப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். அண்ட் அதோட அப்ளிகேஷன்ஸ், சச் எக்ஸ்பிளனேஷன் கேன் ஆஃபன் யூஸ்ட் இன் அப்ளிகேஷன்ஸ். நம்ம எப்படி ஹியூமனிட்டி ஃபார்வர்ட் அப்படின்னா, நம்ம மனித இனத்தை எப்படி முன்னேற்றதுக்கு இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இன் த மோஷன் ஆஃப் ஸ்டார்ஸ். ஸோ நம்ம வந்து இங்க கீழேருந்து வானத்தை பார்க்கும்போது ஸ்டார்ஸோட ஒரு மூமெண்ட் தெரியும். அந்த மூமெண்ட்டோட பேட்டர்னை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மூலியமா நம்ம என்ன பண்ணலாம், சேட்டலைட்டுக்கு நம்ம அந்த சேட்டலைட்டோட தியரியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், படிக்க முடியும். நம்ம ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணலாம். அண்ட் we can send rockets to the moon and to the Mars. ஸோ மேலே நடக்கிற நிகழ்வுகளை பார்த்து அது என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுதுன்னு பார்த்து அதை வச்சு நம்ம அடுத்த இதை கண்டுபிடிக்கலாம். அண்ட் அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் பேட்டர்ன்ஸ் இன் ஜெனோம்ஸ் has helped in diagnosing and curing diseases. ஸோ நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு பேட்டர்ன், ஒரு விஷயத்தினால, ஒரு நிகழ்வுனால நம்ம அந்த நிகழ்வை, அந்த உடம்புக்குள்ள இருக்கிற அந்த டிசீஸை எப்படி கியூர் பண்றதுன்றது மெடிசின்ஸையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பேட்டர்னால இருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபிகர் இட் அவுட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கேன் யூ திங்க் ஆஃப் அதர் எக்ஸாம்பிள்ஸ் where mathematics helps us in everyday life. ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல மேத்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ டே டு டே லைஃப்ல நம்ம மேத்ஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, மேனேஜிங் மணி, நம்ம கிட்ட இருக்கிற மணியை எப்படி மேனேஜ் பண்ணணும், பட்ஜெட் எப்படி போடணும், எப்படி சேவ் பண்ணணும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு கால்குலேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயா நம்ம வந்து வாங்கியிருக்கோம், மணி வாங்கியிருக்கோம் ஃபார் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு கால்குலேட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு கால்குலேஷன் தேவைப்படுது. ஷாப்பிங் மால் போகிறோம், அங்கே ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, அந்த டிஸ்கவுண்ட்ஸ் கால்குலேட் பண்ண, இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுற எல்லா இடத்துலையும் நமக்கு மேத்தமேட்டிக்ஸ் ரோல் ப்ளே பண்ணுது. நெக்ஸ்ட் குக்கிங். ஸோ வீட்டில் நம்ம குக் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேக் பேக் பண்ண போகிறோம்னா எவ்வளோ குவான்டிட்டி சுகர் போடணும், எவ்வளோ குவான்டிட்டி வாட்டர் நம்ம ஊற்றணும், அதெல்லாமே வந்து நமக்கு மெஷரிங்கில் வந்துடும். டைம் மேனேஜ்மெண்ட், கிளாக் பார்க்கறது, ஷெட்யூல்ஸ் பிளான் பண்ணுறது, தென் ட்ராவல் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறது, ஸ்பீடு, கார் எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டணும், அதுக்கு எவ்வளோ ஃபியூல் தேவைப்படுது, இது எல்லாமே நமக்கு மேத்தமேட்டிக்ஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம தெரியாமையே நம்ம யூஸ் பண்ணுற மேத்தமேட்டிக்ஸ். ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, இன்னும் எவ்வளோ ஸ்கோர் பண்ணால் வின் பண்ண முடியும் அப்படின்ற அனாலிசிஸ்க்கு நமக்கு மேத்ஸ் தேவைப்படுது. அண்ட் ஏரியா ஆஃப் ஃப்ளோரிங், நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா ஃப்ளோருக்கு டைல்ஸ், கிரானைட் இதெல்லாம் போடுறதுக்கு எவ்வளோ ஏரியா இருக்குன்னு மெஷர் பண்ணுறது. வாட்டர் டேங்க்கு எவ்வளோ கெப்பாசிட்டி வேணும், வால்யூம்னா கெப்பாசிட்டி, இது எல்லாமே மேத்தமேட்டிக்ஸ் தான்.
அண்ட் கொஸ்டின் நம்பர் 2ல என்ன கொடுத்துருக்காங்க, ஹவு ஹேஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஹெல்ப்ட் ப்ரொபெல் ஹியூமனிட்டி ஃபார்வர்ட். ஸோ இப்போ இருக்க மனித குலத்தை மேத்தமேட்டிக்ஸ் எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகுது அப்படின்னு முன்னேற்றுது அப்படின்றதா கொஸ்டின். You might think of examples involving carrying out scientific experiments, running our economy, democracy, building bridges. இது எல்லாத்தையும் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றதா கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நம்பர் 2க்கான ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மெஷர் பண்ணுறோம், டேட்டா அனாலிசிஸ், ப்ரெடிக்ஷன், இப்போ மழை வருமா வராதா, சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்கா, இந்த ப்ரெடிக்ஷனுக்கு நமக்கு மேத்தமெட்டிக்ஸ் தேவை. செகண்ட், நம்ம கண்ட்ரியோட எக்கனாமி பில்ட் பண்ணுறதுக்கு, பட்ஜெட்டிங் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு அனாலிசிஸ் வேணும். அந்த அனாலிசிஸை மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். தேர்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிரிட்ஜஸ். இந்த எக்கனாமி கரெக்டாக இருக்கிறதுனால நம்மளால நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். நெக்ஸ்ட் வந்து பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பில்டிங்ஸ், ரோட் சேஃப்டி எல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கும்போது ப்ராப்பராக எல்லாமே டெவலப் ஆகிட்டு போகும். நெக்ஸ்ட் டெக்னாலஜியில் நமக்கு வந்து மொபைல் ஃபோன்ஸ், கம்ப்யூட்டர், டிவி. ஸோ முன்ன இருந்த மாதிரி மொபைல் ஃபோன் கிடையாது. எவ்ரிடே அதில் ஒரு இனோவேஷன் வந்துட்டே இருக்கு. இது எல்லாமே பேஸ்ட் ஆன் மேத்தமெட்டிக்ஸ். நெக்ஸ்ட் சப்போர்ட்டட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ் லைக் கார், ட்ரெயின், ஏர்பிளேன்ஸ் எல்லாமே நமக்கு மேத்தமெட்டிக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே பேஸு மேத்தமெட்டிக்ஸ் தான். இதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு இனோவேஷன் நமக்கு இன்வென்ட் பண்ணி நம்மளோட வாழ்க்கை தரம் முன்னேற்றுறாங்க.